ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்கேன் ராக்ஸின் ஆரவல்லி அண்ட் பண்டல்கன் கிரேட்டான். ப்ரீவியஸாக வந்து நம்ம மற்ற கிரேட்டான்ஸில் இருக்கக்கூடிய ஆர்கேன் ராக்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இந்த ரெண்டு கிரேட்டான டுகெதர் பார்க்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இன் இயர்லி லிட்ரேச்சர் அல்லது ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரேட்டானையும் சிங்கிள் கிரேட்டானாக தான் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. ஒய்? பிகாஸ் அந்த ரெண்டு கிரேட்டானில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் காரணமாக இந்த ரெண்டு கிரேட்டானையும் ஒரே கிரேட்டானாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால் இப்போ இந்த ரெண்டு கிரேட்டானையும் டுகெதர் நம்ம சேர்ந்தாப்புல ஸ்டடி பண்ணுறோம். இந்த சிமிலாரிட்டிஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிமிலாரிட்டிஸ் வந்து ஒன்லி பிலாங்ஸ் டு த ஆர்கேயன் இயான். ஆர்கேயன் காலகட்டத்துக்குள்ள உருவான பாறைகளில் மட்டுமே ரெண்டு கிரேட்டானில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் இருக்கே தவிர மற்ற ஏஜ் சேர்ந்த ராக்ஸுக்கு வந்து சிமிலாரிட்டிஸ் இல்லை, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது நம்ம தனித்தனி கிரேட்டான்ஸாக மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் ஆர்கேயன் அப்படிங்கிற காலகட்டத்துக்குள்ள உருவான பாறைகளில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை டுகெதர் படிக்கிறோம். ஓகேங்களா? ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு கிரேட்டானோட ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷனாக அது எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பார்த்தோம்னா, பண்டல்கன் கிரேட்டான் அப்படிங்கிறது ட்ரையாங்குலர் ரீஜியனாக இருக்குது. அது கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 26,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். 26,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணி கிடைக்கக்கூடிய ட்ரையாங்குலர் ஏரியாவாக இருக்கக்கூடியதான் பண்டல்கன் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ மீது இருக்கக்கூடிய ஸ்கொயர் கிலோமீட்டர்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இண்டோ கேஞ்சட்டிக் அலுவியல் பேசினுக்கு அலுவியல் பிளெயினுக்கு கீழே சப்டெக்டாக இருக்கு. ஓகேங்களா? பண்டல்கன் கிரேட்டான் வந்து இண்டோ கேஞ்சட்டிக் அலுவியல் பிளெயினுக்கு கீழே சப்டெக்ட் ஆயிருக்குன்னா அலுவியல் பிளெயினால கவர் பண்ணப்பட்டிருக்கு. த எக்ஸ்போஸ்ட் பார்ட் ஆஃப் த கிரேட்டான், வெளியில தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கிரேட்டானோட பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 26,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். பட் அலுவியல் செடிமெண்ட்ஸ்னால மறைஞ்சிருக்கக்கூடிய அளவையும் சேர்த்து சொல்றதா இருந்தால் 35,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். அந்த பண்டல்கன் கிரேட்டானோட சவுத்துல சாத்புரா மொபைல் பெல்ட்னால கவர் பண்ணப்பட்டிருக்கு. வெஸ்ட்ல ஆரவல்லி கிரேட்டான் அண்ட் விந்தியன் பேசின்ஸ்னால கவர் பண்ணப்பட்டிருக்கு. வெஸ்ட்ல ஆரவல்லி கிரேட்டானாலையும் ஆரவல்லி கிரேட்டானோட அசோசியேட்டடா இருக்கக்கூடிய விந்தியன் பேசின்ஸையும் அசோசியேட்டடா பவுண்டரியா இருக்கு. இதே ஆரவல்லி கிரேட்டான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். அது கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியாங்கிறது 1,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். இன்னைக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டேட்ஸை கவர் பண்ணி என்கேம்பஸ் பண்ணி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், பார்ட் ஆஃப் குஜராத், பார்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அண்ட் ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் டெல்லி அண்ட் ஹரியானா. டெல்லி ஹரியானாவோட சைட்ஸ், மத்திய பிரதேஷ் அண்ட் குஜராத்தோட பார்ட் அண்ட் கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், என்டையர் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இது எல்லாமே ஆரவல்லி கிரேட்டானுக்குள்ள உள்ளடங்கக்கூடியதான். இந்த ஆரவல்லி கிரேட்டான்ங்கிறது சிங்கிள் கிரேட்டானா இல்லாம அதுக்குள்ள கம்போசிட்டா ரெண்டு கிரேட்டான் சொல்லப்படுது. ஒன்று மீவார் கிரேட்டான் அண்ட் மார்வார் கிரேட்டான். மீவார் கிரேட்டான்ங்கிறது ஆரவல்லி கிரேட்டானோட ஈஸ்ட் பகுதியில் கிடைக்கக்கூடிய கிரேட்டான். ஆரவல்லி கிரேட்டானோட ஈஸ்டர்ன் பகுதியில் கிடைக்கக்கூடிய கிரேட்டான் மீவார் கிரேட்டான். வெஸ்டர்ன் பகுதியில் கிடைக்கக்கூடிய கிரேட்டான் மார்வார் கிரேட்டான். நம்ம யூஸ்வலாக தமிழ்நாட்டில் வந்து ராஜஸ்தான்ல இருந்து குடிபெயர்ந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் செட்டில் ஆன மக்களை வந்து மார்வாடி அப்படின்னு நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். நம்ம குறிப்பாக மதுரையிலையும் சென்னை சவுகார்பேட்லையும் வந்து நம்ம பார்த்தா அதிகமாக அந்த மாதிரியான மக்கள், ராஜஸ்தானை சேர்ந்த மக்கள் இருப்பாங்க. அவங்கள வந்து யூஸ்வலாக நம்ம ஊர் மக்கள் கூப்பிட்றதே மார்வாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான பெயர் காரணம் என்னன்னா, மார்வார் அப்படிங்கிற ஊர்ல இருந்து இடம்பெயர்ந்ததுனால. ஸோ மார்வார் கிரேட்டான் இன் த வெஸ்ட் அண்ட் மீவார் கிரேட்டான் இன் த ஈஸ்ட். ஸோ ஆர்கேயன் காலகட்டத்தை சேர்ந்த லித்தாலஜிக்கல் காம்போனன்ட் அல்லது ஸ்டாட்டிகிராஃபிக்கல் காம்போனன்ட்ஸ் ரெண்டு கிரேட்டான்லையும் என்ன இருக்கு அப்படிங்கிறது இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ பண்டல்கன் கிரேட்டானை பொறுத்த வரைக்கும் என்க்ளேவ்ஸ் ஷூட்ஸ் ஆஃப் சுப்ராகஸ்டல் ராக்ஸ் இருக்கு, ஷூட் ஆஃப் சுப்ராகஸ்டல் ராக்ஸ் இருக்கு, என்க்ளேவ்ஸாக கிடைக்குது. ஓகேங்களா? இதே ஆரவல்லி கிரேட்டான் எடுத்துட்டீங்கன்னா மீவார் நைஸ்
மீவார் நைஸ் இருக்கு, அதோட அசோசியேட்டடா சுப்ரா கிறிஸ்டல் என்க்ளேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாகட் குரூப் ஆஃப் ராக்ஸ் இருக்கு. ஸோ ஜாகட் குரூப் ஆஃப் ராக்ஸ் இருக்கு, அதோட மீவார் நெய்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பண்டல்கன்ல அந்த சுட்ஸ் ஆர் சுப்ரா கிறிஸ்டல் ராக்ஸ் ஓவர்லைன் பண்ணி நம்ம கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பண்டல்கன் கிரானைட். அந்த கிரானைட்ஸ் எதோட அசோசியேட் ஆயிருக்கு? குவார்ட்ஸ் ரீஃப்ஸோட அசோசியேட் ஆயிருக்கு. அங்கங்க நடந்த ஃபெல்சிக் வல்கானிக்ஸோட அசோசியேட் ஆயிருக்கு. இதே ஆரவல்லி கிரேட்டான் வந்தீங்கன்னா சுப்ரா கிறிஸ்டல் ராக்ஸை தொடர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடியது பில்வாரா சூப்பர் குரூப். பில்வாரா சூப்பர் குரூப். தென் பெட்ரோசோயிக் டைக் ஸ்வாம்ஸ்னு வந்துருச்சு. மேஃபிக் டைக் ஸ்வாம்ஸ் ஏற்கனவே நம்ம அதை பத்தி சிங்கம் கிரேட்டான்ல படிச்சிருக்கோம். ஸோ மேஃபிக் டைக் ஸ்வாம்ஸ் அப்படின்னா பெட்ரோசோயிக் ஏஜை சேர்ந்தது. இங்க அதுக்கு மினரலைஸ்டு சூப்ரா கிறிஸ்டல் ராக்ஸா இருக்கு. மினரலைஸ்டு சூப்ரா கிறிஸ்டல் ராக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய எக்கனாமிக்கல் ரிச் டெபாசிட்ஸ் வந்து உருவாயிருக்கு. அப்படிங்கிறதுனால தான் மினரலைஸ்டு சூப்ரா கிறிஸ்டல் ராக்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ ஜென்ரலா சிம்பிளிஃபைடா எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுலையும் இருக்கக்கூடிய காமன் கேரக்டர் மூலமா ஆர்கேன் ராக்ஸ்ங்கிற காமன் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரா கிறிஸ்டல் ராக்ஸ் என்க்ளேவ்ஸா கிடைக்குது, பண்டல்கன்ல கிடைக்கிறது என்க்ளேவ்ஸா கிடைக்குது, ஆரவல்லியில கிடைக்கக்கூடியது ஜாகட் குரூப் அப்படின்னு மீவார் நைஸ் அப்படிங்கிற பேர்ல கிடைக்குது. என்க்ளேவ்ஸ் தொடர்ந்து பண்டல்கன்ல பண்டல்கன் கிரானைட் அப்படிங்கிறது கிடைக்குது, அதோட அசோசியேட்டடா குவார்ட்ஸ் ரீஃப்ஸ் கிடைக்குது, ஃபெல்சிக் வல்கனிக்ஸ் கிடைக்குது. இங்க ஆர்கேனுக்கு மேல கிடைக்கக்கூடியது இல்ல பேஸ்மெண்ட்டுக்கு மேல கிடைக்கக்கூடியது அப்படின்னா பில்வாரா சூப்பர் குரூப். பில்வாரா சூப்பர் குரூப் அப்படின்னு கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் கிடைக்கிறது எல்லாமே பெட்ரோசோயிக் ஏஜை சேர்ந்த ராக்ஸ் தான். சுப்ரா கிறிஸ்டல் ராக்ஸா ஆரவல்லி அண்ட் பண்டல்கண்ட். இப்போ நம்ம வாத டேப்லெட் காலத்தில் இருக்கிற மாதிரி சுப்ரா கிறிஸ்டல் ராக்ஸா ஆரவல்லியில் என்ன இருக்கு, பண்டல்கண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன் பண்டல்கண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா சுப்ரா கிறிஸ்டல் அண்ட் நெய்சஸ் அப்படிங்கிறது பேஸ்மெண்டா இருக்கு. சுப்ரா கிறிஸ்டல் அண்ட் நெய்சஸ் அப்படிங்கிறது பேஸ்மெண்டா இருக்கு. சுப்ரா கிறிஸ்டல் அண்ட் நெய்சஸ் அப்படிங்கிறது பேஸ்மெண்ட் ராக்கா இருக்கு. இந்த சுப்ரா கிறிஸ்டலும் நெய்சஸும் நமக்கு ரெண்டு பெல்ட்ஸ் மூலமா கிடைக்குது. ஒன்னு நார்தன் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கரீரா டு கப்ரி அப்படிங்கிற ஒரு பெல்ட் மூலமாகவும், சதன் பெல்ட் அப்படிங்கிறது மதுரா டு பரைத்தா அப்படிங்கிற இடத்துல எக்ஸ்போஸ் ஆகிருக்கக்கூடிய மவுண்டைன்ஸ்லையும் நமக்கு இந்த சுப்ரா கிறிஸ்டல் அண்ட் நெய்சஸ் கிடைக்குது. ஏற்கனவே நம்ம டேபிள் காலம் படி பார்த்தோம்னா சுப்ரா கிறிஸ்டல்ஸ்ங்கிறது என்க்ளேவ்ஸா கிடைக்குது. அந்த என்க்ளேவ்ஸா கிடைக்கக்கூடிய ராக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஏஎஃப் பேண்டட் அயன் ஃபார்மேஷன் கிடைக்குது. எதோட கிடைக்குது? ஆம்பிபோலைட்ஸ் அப்படிங்கிற மெட்டமார்பிக் ராக்கோட கிடைக்குது, அல்ட்ரா மேஃபிக் ராக்ஸோட கிடைக்குது, குவாட்சைட்ஸ் மைனர் குவாட்சைட்ஸ், மைனர் மெட்டாபிலைட்ஸ் அண்ட் மார்பிள்ஸோட கிடைக்குது. ஸோ மார்பிள், மெட்டாபிலைட், குவாட்சைட்ஸ் அப்படிங்கிறது மைனரா கிடைக்குது, ஆம்பிபோலைட், அல்ட்ரா மேஃபிக் டாமினண்டா கிடைக்குது, அசோசியேட்டடா பேண்டட் அயன் ஃபார்மேஷன்ஸ் கிடைக்குது. இப்ப சொல்லப்பட்ட இந்த என்க்ளேவ்ஸ், இந்த ஃபார்மேஷன்ஸ் இது எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா 3 phases ஆஃப் ஃபோல்டிங் நடந்திருக்கு. 3 phases ஆஃப் 3 கட்டமா ஃபோல்டிங் நடந்திருக்கு. அந்த ஃபோல்டிங் வந்து which is similar to the banded naices along TTG naices. இப்ப நீங்க மேல நம்ம சொல்லப்பட்ட BAF, ஆம்பிபோலைட்ஸ், அல்ட்ராமேஃபிக், குவாட்சைட்ஸ், மெட்டாபிலைட்ஸ், மார்பிள்ஸ் இது எல்லாமே சுப்ரா கிறிஸ்டல் ராக்ஸ். நெய்சஸா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா banded naices along TTG naices. TTG naices நமக்கு ஆல்ரெடி தெரியும். டோனலைட், ட்ரோஞ்சமைட், கிரானோடைரைட் நைசஸ். இந்த கிரானைட்ஸோட பேண்டட் நைசஸ் கிடைக்குது. சாரி, இந்த நைசஸோட பேண்டட் நைசஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இந்த பேண்டட் நைசஸ் எப்படி ஃபோல்ட் ஆயிருக்கோ அதே மாதிரி நமக்கு இந்த சுப்ரா கிறிஸ்டல் ராக்ஸஸ் வந்து ஃபோல்டட் ஆயிருக்கு. சொல்லப்பட்ட நைசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிரே அண்ட் பிங்க் நைசஸா இருக்கு. கிரே அண்ட் பிங்க் நைசஸா இருக்கு. கிரே அண்ட் பிங்க் நைசஸா இருக்கு. இந்த நைசஸோட ஏஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 3300 to 3200 மில்லியன் இயர்ஸ் கிடைக்கும். இந்த நைசிக் ராக்ஸை தொடர்ந்து பண்டல்கன்ல கிடைக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குவாலியர் குரூப் ஆஃப் ராக்ஸ். இந்த பேஸ்மெண்ட் சுப்ரா கிறிஸ்டல் நைசஸை ஓவர்லைன் பண்ணி நம்ம கிடைக்கக்கூடியது பண்டல்கன்ல என்னவா இருக்குன்னா குவாலியர் குரூப் ஆஃப் ராக்ஸ் இருக்கு. அந்த குவாலியர் குரூப் ஆஃப் ராக்ஸ்ல என்ன லித்தாலஜி, என்ன மெயின் ராக் டைப் அப்படின்னு எழுதுனா நெஃப்லின் சைனைட், தெராலைட் அண்ட் காம்டோனைட் அப்படிங்கிற
இந்த 3 வகையான பாறைகள் வந்து அந்த குவாலியர் குரூப் ஆஃப் ராக்ஸ்ல இருக்கு. இது வந்து பண்டல்கன்ல இருக்கக்கூடிய சூப்ராகிறிஸ்டல் ராக்ஸ். இதே ஆரவளியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நியூமரஸ் என்க்ளேவ்ஸ் ஆஃப் ஆம்பிபோலைட்ஸ் கிடைக்குது. தென் குவார்ட்சைட்ஸ், மைக்கா சிஸ்ட், கிறிஸ்டலைன் லைம்ஸ்டோன், கால்சிக் சிலிகேட் ராக்ஸ் அண்ட் பேண்டட் அயன் ஃபார்மேஷன். ஆம்பிபோலைட்ஸ், குவார்ட்சைட்ஸ், மைக்கா சிஸ்ட், கிறிஸ்டலைன் லைம்ஸ்டோன், கால் சிலிகேட் ராக் அண்ட் பேண்டட் அயன் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய ஜாகத் குரூப். ஸோ ஆன்சியன் சூப்ராகிறிஸ்டல் என்க்ளேவ்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஜாகட் குரூப் கிடைக்குது. ஓகேங்களா, ஜாகட் குரூப் கிடைக்குது. ஸோ அதை தொடர்ந்து மீவார் நைஸ் கிடைக்குது. அதை என்னென்னு சொல்றோம் அப்படின்னா கிரே நைசஸ்ன்னு சொல்றோம். மிக்மடைட்ஸா கிடைக்குது அண்ட் கிரானடைட்ஸ் கிடைக்குது. இந்த டுகெதர் மீவார் ரீஜன்ல கிடைக்கக்கூடிய இந்த கிரே நைசஸ், மிக்மடைட்ஸ் அண்ட் கிரானடைட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து காமனா பேண்டட் நைசஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற பேர்ல சொல்றோம். பேண்டட் நைசஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறோம். பண்டல்கன்லையும் நமக்கு என்ன இருக்கு, பேண்டட் நைசஸ் இருக்கு, அலாங் டிடிஜியோட கிடைக்கிறதாக சொல்றோம். இங்க மீவார் ரீஜன்லையும் கிரேனைஸ் கிடைக்குது, மிக்மடைட்ஸ் கிடைக்குது, கிரானைட்ஸ் கிடைக்குது. இது எல்லாத்தையும் சேர்ந்தாப்புல பேண்டட் நைசஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப 2 கிரேட்டான்லையும் நீங்க பொதுவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேண்டட் நைசஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது சிமிலாரிட்டியா காமனா சூப்ராகிறிஸ்டல் ராக்ஸா கிடைக்குது. ஓகேங்களா, ரைட். ஸோ பண்டல்கன்ல நம்ம பேசின சூப்ராகிறிஸ்டல் ராக்ஸுக்கு ஓவர்லைன் பண்ணி கிடைக்கக்கூடியது பண்டல்கன் கிரானைட்ஸ். இந்த கிரானைட்ஸ் வந்து நம்ம எப்படி சிங்பூம் கிரேட்டான்ல சிங்பூம் கிரானைட்டுங்கிறது டாமினண்டா கிடைக்குதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த கிரேட்டான்ஸ்ல பண்டல்கன் கிரானைட் அப்படிங்கிறது டாமினண்டா கிடைக்கும். பண்டல்கன் கிரேட்டான்ல பண்டல்கன் கிரானைட்ஸ் அப்படிங்கிறது வாஸ்டா கிடைக்கும். இது என்ன நேச்சர்ல கிடைக்குது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பேத்தோலித்திக் டைமென்ஷன்ல கிடைக்குது, பேத்தோலிட்ஸா கிடைக்குது. ஸோ இங்க கிடைக்கக்கூடிய கிரானைட்ஸ் எல்லாம் வந்து 4 phases ஆஃப் கிரானைட்ஸா இருக்கு. 4 ஃபேசஸ்ல எம்ப்ளேஸ் ஆன கிரானைட்ஸா இருக்கு. என்னென்ன கிரானைட்ஸா எம்ப்ளேஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ன்பிளண்ட் கிரானோடைரேட்டா எம்ப்ளேஸ் ஆயிருக்கு. ரெண்டாவதா பார்ஃபைரிட்டிக் பயோடைட் கிரானைட்டா எம்ப்ளேஸ் ஆயிருக்கு. தென் கோர்ஸ் பயோடைட் கிரானைட்டா எம்ப்ளேஸ் ஆயிருக்கு. தென் லூகோ கிரானைட்டா எம்ப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ 4 ஃபேசஸ்ல கிரானைட்ஸ் வந்து டெபாசிட் ஆயிருக்கு, இன்க்ளூட் ஆயிருக்கு. ஹார்ன்பிளண்ட் கிரானோடைரைட்டுங்கிற பேர்ல இன்க்ளூட் ஆயிருக்கு, பயோடைட் கிரானைட்டுங்கிற பேர்ல இன்க்ளூட் ஆயிருக்கு, பார்ஃபெரிட்டிக் பயோடைட் கிரானைட்டுங்கிற பேர்ல இன்க்ளூட் ஆயிருக்கு, தென் ஜஸ்டப் பயோடைட் கிரானைட்டுங்கிற பேர்ல இன்க்ளூட் ஆயிருக்கு, தென் லிகோ கிரானைட்டா இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த கிரானைட்ஸ் எல்லாம் நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹோபா, லலித்பூர் அண்ட் டாட்டியா அப்படிங்கிற இடங்கள்ல இந்த கிரானைட்ஸ் இருக்கு. இந்த கிரானைட்ஸோட ஏஜ் டிட்டர்மைன் பண்ணும்போது டேட்டிங் மெத்தட் மூலமா கிடைக்கிறதுனா 2550 இருந்து 2400 மில்லியன் வருஷம் இந்த கிரானைட்ஸ் கிடைக்குது. இந்த பண்டல்கன் கிரானைட்ஸோட அசோசியேட்டடா முக்கியமா கிடைக்கக்கூடிய ஃபீச்சர் என்னன்னா குவார்ட்ஸ் ரீஃப்னா நத்திங் பட் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாறைகளோட வெயின், இந்த குவார்ட்ஸ் வந்து வெயின் டெபாசிட்டா எப்படி நரம்பு ஊடுருவி போற மாதிரி இருக்கும், அது மாதிரி நரம்புகளா என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா இந்த குவார்ட்ஸ் வந்து டெபாசிட்டா இருக்கும். அதனால குவார்ட்ஸ் வெயின் டெபாசிட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், குவார்ட்ஸ் ரீஃப் அப்படின்னு சொல்றோம். வெயின்ஸ் வந்து எண்ணிக்கையில நிறைய கிடைக்கும், ஒண்ணு பேரலா நிறைய கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த குவார்ட்ஸ் ரீஃப் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பாறைகள்ல நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி அமைஞ்சிருக்கு. 11 மேஜர் குவார்ட்ஸ் ரீஃப் இருக்கு. அந்த குவார்ட்ஸ் ரீஃபோட ஸ்பேசிங் 12 இருந்து 20 கிலோமீட்டர் லென்த்லையும், அகலமா பாத்தீங்கன்னா விட்டா பாத்தீங்கன்னா 35 இருந்து 40 கிலோமீட்டர் அல்லது 50 இருந்து 60 மீட்டர். இந்த 2 மீட்டர் டிஃபரன்ஸ், இந்த ரெண்டும் தட் இஸ் 35 to 40 கிலோமீட்டருக்கான வித்துலையும் 50 இருந்து 60 மீட்டருக்கான வித்துலையுமே நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குவார்ட்ஸ் ரீஃப் கிடைக்குது. இந்த குவார்ட்ஸ் வெயினா கிடைக்கும் போது நமக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்கனாமிக்கல் டெபாசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். யூஸ்வலா குவார்ட்ஸ் வெயினோட நம்ம வந்து கோல்டு டெபாசிட்ஸை பார்த்துப்போம். நம்ம தார்வார் சூப்பர் குரூப் படிக்கும்போது ஈஸ்டர்ன் தார்வார் கிரேட்டான்ல கோலார் குரூப் ஆஃப் ராக்ஸ் படிக்கும்போது
குவார்ட்ஸ் வெயின் டெபாசிட்ஸா கோல்டு வந்து மினரலைசேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். சல்ஃபைட் லோ டெபாசிட்ஸாகவும் குவார்ட்ஸ் வெயின் டெபாசிட்ஸாகவும் நமக்கு வந்து வல்கானிக்ஸோட அசோசியேட் ஆகி கிடைக்கக்கூடிய குவார்ட்ஸ் வெயின் டெபாசிட்ஸ்ல கோல்டு மினரலைசேஷன் ஆகிறதா சொல்லியிருக்கோம். அப்போ அந்த குவார்ட்ஸ் வெயின்ஸ் டெபாசிட் ஆகும்போது எக்கனாமிக்கல் டெபாசிட்ஸுங்கிறது ரொம்ப காமனாக நடக்கக்கூடியது. அந்த வகையில் இங்கே கிடைக்கக்கூடிய குவார்ட்ஸ் வெயின்ல கலீனா, பைரைட், சால்கோ பைரைட், குளோரைட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து டெபாசிட்ஸாக கிடைக்குது. இதெல்லாம் சல்ஃபைடு ஓர் டெபாசிட்ஸ். தென் ஆரவல்லி சூப்பர் குரூப், ஆரவல்லி கிரேட்டாலாம் கிடைக்கக்கூடிய ஆரவல்லி சூப்பர் குரூப். பேஸ்மெண்டா கிடைக்கக்கூடிய ஜாகட் குரூப், மீவார், நைஸ். இந்த பேஸ்மெண்ட்டை ஓவர்லைன் பண்ணி கிடைக்கக்கூடியது பில்வாரா சூப்பர் குரூப்னு சொல்றது. பில்வாரா சூப்பர் குரூப். இந்த குரூப்ல என்னென்ன மேஜர் ராக் டைப் அப்படின்னா நெய்சஸ் அண்ட் கிரானுலைட்ஸ். இந்த பில்வாரா குரூப் அப்படிங்கிறது 3 விதமான டெக்டானோ ஸ்ட்ராட்டிகிராஃபிக் யூனிட்ஸா நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹிண்டோலி குரூப் ஆஃப் ராக்ஸ், ரெண்டாவது மங்கள்வார் காம்ப்ளெக்ஸ், மூணாவது சாத்மட்டா காம்ப்ளெக்ஸ். இந்த 3 காம்ப்ளெக்ஸ்ல இந்த 3 ரீஜியன்லையுமே பில்வாரா ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படிங்கிறது, பில்வாரா சக்சஷன் ஆஃப் குரூப் ஆஃப் ராக்ஸ் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இது போக மெனி சப் பேரலல் பெல்ட்ஸ் கிடைக்குது. அந்த பேரலல் பெல்ட்ஸோட லித்தாலஜியா பார்த்தீங்கன்னா அரினைட், பீலைட், கார்பனேட் அசோசியேஷன் கிடைக்குது. அந்த அரினைட், பீலைட், கார்பனேட்டோட பிளாக் ஷேல் கிடைக்குது. தென் பிஐஎஃப் கிடைக்குது. ஸோ இந்த பேரலல் பெல்ட்ஸ் எல்லாமே ஹோஸ்டிங் த லெட் அண்ட் ஜிங்க் மினரலைசேஷன் டெபாசிட் இந்த கிரேட்டான். இப்போ இந்த பில்வாராவோட அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய இந்த அரினைட், பீலைட், கார்பனேட் சக்சஷன்ஸ் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா லெட் அண்ட் ஜிங்க் மினரலைசேஷன் நமக்கு நடக்குது. ஹீரோன் அப்படிங்கிறவர் 1953ல இந்த பில்வாரா சூப்பர் குரூப்பை ரயோலோ சீரீஸோட கார்லேட் பண்றாரு. ரயோலோ சீரீஸோட கார்லேட் பண்றாரு ஹீரோன் அப்படிங்கிறவர் 1953ல. இந்த ரயோலோ சீரீஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்லி ஃபோல்டு பெல்ட்ல ஆரவல்லி குரூப் ஆஃப் ராக்ஸுக்கு ஓவர்லைன் பண்ணி ரயோலோ சீரீஸ் கிடைக்குது. இந்த ஆரவல்லியவும் இந்த ரயோலோ சீரீஸையும் ரெண்டையும் ஓவர்லைன் பண்ணி நமக்கு டெல்லி சிஸ்டம் ஆஃப் ராக்ஸ் கிடைக்குது. இந்த ரயோலோ சீரீஸ் எங்க கிடைக்குது அப்படின்னா டெல்லி ஃபோல்டு பெல்ட்ல கிடைக்குது. அந்த டெல்லி ஃபோல்டு பெல்ட்ல என்ன கிடைக்குது பேஸ்மெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி குரூப் ஆஃப் ராக்ஸ் கிடைக்குது. அதை ஓவர்லைன் பண்ணி ரயோலோ சீரீஸ் கிடைக்குது. அந்த ரயோலோ சீரீஸையும் ஆரவல்லையும் ஓவர்லைன் பண்ணி டெல்லி சிஸ்டம் ஆஃப் ராக்ஸ் கிடைக்குது. இந்த ரயோலோ சீரீஸ் அப்படிங்கிறது குவார்ட்சைட்ஸ், சாண்ட்ஸ்டோன், கங்க்ளாமரேட் அண்ட் திக் ஹரிசான் ஆஃப் லைம்ஸ்டோன் இந்த ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய குரூப்பா இருக்கு. இந்த ரயோலோ சீரீஸ் அப்படிங்கிறது குவார்ட்சைட், சாண்ட்ஸ்டோன், கங்க்ளாமரேட் அண்ட் திக் ஹரிசான் ஆஃப் லைம்ஸ்டோன் இருக்கிறதா இருக்கு. இந்த ரயோலோ சீரீஸ்ல கிடைக்கக்கூடிய மார்பிள் அப்படிங்கிறத தான் நம்ம டெல்லியில இருக்கக்கூடிய, ஆக்ரால இருக்கக்கூடிய தாஜ்மஹால் அப்படிங்கிற அந்த ஆர்கிடெக்ட் கட்டப்பட்ட மார்பிள்ஸ் வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வரப்பட்டது அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்ரானா மார்பிள்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வரப்பட்டது. நீங்க சினிமா பார்த்துருந்தீங்கன்னா அயன் அப்படின்ற ஒரு படம் இருக்கும். அந்த படத்தோட வில்லன் வந்து வில்லனோட அப்பா வந்து ராஜஸ்தான்ல இருந்து வந்தவர். அப்ப ஒரு சீன்ல வந்து அவர் பையனை திட்டும்போது உனக்கு பிசினஸ் சரியா வரல, இங்க இருக்கிறவங்களோட பழக்கம் சரியா வரலன்னா திரும்ப போய் மக்ரானா மார்பிள் போய் விற்க சொல்லு ராஜஸ்தான்ல அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். ஸோ மக்ரானா மார்பிள் அப்படிங்கிறது ஃபேமஸ். அந்த மக்ரானா மார்பிள்ங்கிறது ஜியாலஜிக்கலி எந்த சீரீஸ்ல கிடைக்கக்கூடியது அப்படின்னா ரயோலோ சீரீஸ்ல கிடைக்கும். அந்த ரயோலோ சீரீஸ் அப்படிங்கிறது விச் இஸ் ஈக்குவலன்ட் டு த பில்வாரா குரூப் இது ஆரவல்லி கிரேட்டான்ல கிடைக்கக்கூடிய பில்வாரா குரூப்புக்கு ஈக்குவலண்டா ஹெரோன் 1953ல கார்லேட் பண்றாரு. ஓகேங்களா? இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்கியான்ட்ராக்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டுலயுமே பேண்டட் நெய்சஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது காமன். பண்டல்கன்னு எடுத்துட்டீங்கன்னா பண்டல்கன், கிரானைட், குவார்ட்ஸ் ரீஃப் அடுத்து கிடைக்குது. இங்க அந்த பில்வாரா குரூப் ஆஃப் ராக்ஸ் அப்படிங்கிறது இங்க ஆரவல்லி கிரேட்டான்ல கிடைக்குது.
இந்த சிம்பிளான இந்த சிமிலாரிட்டிஸ் மட்டும்தான் 2 கிரேட்டான்லயும் ஆர்கேன் ராக்ஸா இருக்கு. ஸோ வித் திஸ் நம்ம வந்து ஆர்கேன் ராக்ஸ் இன் பெனின்சுலார் இந்தியா அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்றோம். அடுத்தடுத்த வீடியோல வந்து புரோட்ரோசோயிக் ஏஜை சேர்ந்த ராக்ஸ், தென் அடுத்தடுத்த ஏஜை சேர்ந்த ராக்ஸை வந்து பார்ப்போம். தேங்க்யூ.